என் தங்கப்பிள்ளையே, இந்த செய்தியை இன்று நீ தவிர்த்து விடுவாயானால் என்றுமே இதை நினைத்து வருந்த வேண்டிய ஒரு நிலை வந்துவிடும். ஏனென்றால் எல்லோருக்கும் எளிதில் கிடைத்திராத ஒரு பாக்கியம் உனக்கு சில விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு உன் தாயின் மூலமாக கிடைத்திருக்கிறது எனும் பொழுது அதை எந்த சூழ்நிலையிலும் நீ தவற விட்டுவிடக்கூடாது. உன்னை சுற்றி நடக்கும் சில விஷயங்களை எல்லாமும் அவ்வளவு சுலபமாகவெல்லாமும் உன்னால் தெரிந்து கொள்ளவே முடியாது. நான் இருக்கின்ற நேரம் இனி உனக்கு எல்லாமும் சரியாக நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னை சூழ்ந்து நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த தாயின் அன்போடும் அரவணைப்போடும் எப்பொழுதும் உனக்கு கிடைத்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்பதனை எல்லாமும் தாண்டி நீ யாருக்கு என்ன கொடுத்திருக்கிறாய் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம்தான். நம்மை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் என்னவாக புரிந்து வைத்திருக்கிறோம், ஒவ்வொன்றையும் நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்தான். இப்படி ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொள்வதும் தெரிந்து கொள்வதும் தான் உன்னை இந்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழச் செய்யும். எதையும் புரிந்து கொள்ளாமல் இருந்துவிட்டு நமக்கு நடக்கவில்லை, கிடைக்கவில்லை என்று சொல்வதில் எந்த நியாயமும் இல்லை அல்லவா? நமக்கான வாழ்க்கை என்று நாம் எதையும் நினைத்து வருந்துவதும் கலங்குவதும் நியாயமில்லை அல்லவா? ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. உன் வாழ்க்கையை பற்றி நீ புரிந்து கொண்டால் எதிர்வரும் காலங்கள் உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த நேரம் முழுக்க முழுக்க உன் வாழ்க்கையை இனி என்னவென்று உனக்கு எடுத்து சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நாளிலும் இந்த தாய் உனக்கு வருகின்ற செய்தியை சரியான நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து விட வேண்டும் என்பதில் நான் எப்பொழுதும் மன உறுதியோடு இருக்கிறேன். இந்த செய்தி உனக்கானது எனும் பொழுது அதை நீ எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் என்பதில் நான் முழுக்க முழுக்க தெளிவோடு தான் இருந்து கொண்டிருக்கிறேன். என்ன நடக்கும் என்றும் ஏது நடக்கும் என்றும் எதையுமே என் பிள்ளை யோசித்து கலங்குவதற்கெல்லாமும் இனி நேரம் கிடையாது. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களையும் நீ எப்பொழுதும் கவனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. கனவிலும் நினைத்து பார்த்திராத சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறதல்லவா? நீ யோசித்து பார்த்திட முடியாத அளவிற்கு பல உண்மைகளும் உன் முன்னால் வந்து கொண்டுதான் இருக்கிறது. பல விஷயங்களுக்கான புரிதல் என் பிள்ளைக்கு கிடைக்கவில்லை. பல விஷயங்களுக்கான தெளிவு என் பிள்ளையை வந்து சேரவில்லை. எதிலுமே என் பிள்ளை ஒரு விதமான மனக்குழப்பத்தோடு தான் நீ இருந்து கொண்டிருக்கிறாய். எந்த ஒரு பிரச்சனையும் புரிந்து கொள்ள முடியாமல் அதிர்ச்சி அடைந்து தான் நிற்கிறாய். சரி, இவை எல்லாமும் ஒருபுறம் இருக்க, நாளை நான் சொல்கின்ற வயதான ஒரு தம்பதிக்கு, அதாவது வயதான ஒரு ஆணும் பெண்ணும் தன்னுடைய தாகத்தை தீர்க்க உன் வீட்டு வாசலில் வந்து அமர்வார்கள். அவர்கள் வருகின்ற நேரம் நீ அவர்களினுடைய தாகத்தை மட்டும் தீர்த்து விட்டாலே அது போதும். இனி எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நீ கேட்ட நிம்மதி ஒன்று உனக்கு கிடைப்பதற்கான சாத்திய கூறுகள் எல்லாமும் உன் கண் முன்னால் தெரிய தொடங்கிவிடும். உன்னோடு நான் இருந்து
உனக்கு நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்று உனக்கு தெரிய தொடங்கிவிடும் என்பதனை நீ மறக்காதே. இந்த நேரமும் இந்த காலமும் இந்த வராகி நான் சொல்வது போல உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாக நடத்தி தரும் என்பதனை நீ மறக்காதே. இந்த காலம் உனக்கு எடுத்து சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை தரும் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். வயதானவர்கள் ஏன் இங்கு வேறு வீடுகளே இல்லையா? அதையெல்லாமும் விட்டுவிட்டு எதற்காக உன் வீடு வந்து அவர்கள் உணவு கேட்க வேண்டும்? எதற்காக உன் வீட்டு வாசலில் வந்து அமர வேண்டும் என்ற ஒரு குழப்பம் இருக்கிறதல்லவா? காரணமாகத்தான் உன் தாய் எதையும் உன் வீட்டில் நடத்துவேன். இது போன்ற ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அந்த விஷயம் கொடுக்கின்ற சில உண்மைகளினால் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி நடக்க காத்திருக்கலாம் அல்லவா? இவர்கள் வந்து செல்வதனால் ஒன்று நல்லது நடக்கும், இல்லது கெட்டது நடக்கும். நல்லது நடந்தால் சந்தோஷம், கெட்டது நடந்தால் சரி, எப்படி இருந்தாலும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்றாவது நடந்து விட்டதே என்று சொல்லி நீ சந்தோஷப்படத்தான் வேண்டும். அம்மா என்ன சொல்கிறேன் புரிகிறதா? என்ன நடந்தாலும் மகிழ்ச்சியோடு தான் அதை எதிர்கொள்ள வேண்டும் என்று அம்மா சொல்கின்றேன். உனக்காக உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் பார்த்து பார்த்து தந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் முழுக்க இனி அடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். யார் இருக்கிறார்கள், என்னவாக இருக்கிறார்கள், யார் இருந்து என்ன நடத்துகிறார்கள் என்பது போன்ற சில விஷயங்களை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலமும் இந்த நேரமும் உன்னோடு நான் உன்னை தொடரும் சில விஷயங்களும் முழுக்க முழுக்க உனக்கு சரியான ஒரு மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்க வேண்டும். உன்னை சுற்றி நான் வந்து தரும் இந்த விஷயங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்கள் எல்லாமும் போதும். இனி உனக்கு நடப்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உனக்கு நடக்கின்ற சில உண்மைகளை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த வாழ்க்கை நமக்கு தருகின்ற விஷயமும் நம் வாழ்க்கையில் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கெல்லாம் நடத்தாமல் நம் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நடத்துவதும் ஏதாவது ஒன்றை நிச்சயமாக நமக்கு புரிய வைக்கும் அல்லவா? ஏதாவது ஒன்றை நிச்சயமாக நமக்கு தெரியப்படுத்தும் அல்லவா? இதையெல்லாமும் நாம் உணரும் பொழுதும் இதையெல்லாமும் நாம் தெரிந்து கொள்ள முயற்சி செய்யும் பொழுதும் இந்த வாழ்க்கையின் யதார்த்தம் என்னவென்று நிச்சயமாக நமக்கு தெரிய வரும். இந்த வாழ்க்கையினுடைய யதார்த்தம் என்னவென்று நிச்சயமாக என் பிள்ளைக்கு சரியான நேரத்தில் தெரிய வந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு நான் இருப்பது போல உனக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சொல்லிக் கொடுப்பது போல நீ ஒவ்வொன்றையும் தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் என் பிள்ளை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம், நான் வரும் இந்த காலம் இனி எப்பொழுதும் உனக்கு தேவையான விஷயங்களை உனக்கு சரியாக நடத்தும் அல்லவா? உன் முன்னால் நின்று நான் உன்னோடு பேச துடிக்கும் இந்த வார்த்தைகளை எல்லாமும் நீ எப்பொழுதும் மறந்துவிடக்கூடாது. உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொண்டாயானால், உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொண்டாயானால், ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும்.
உன் தாய் ஒரு சில விஷயங்களை உனக்கு மட்டுமே நடத்துகிறேன் என்பதுதான் உண்மை. எத்தனை பேர் என் முன்னால் வந்து நின்றாலும் நான் எனக்காக எப்பொழுதும் எந்த கஷ்டத்திலும் என்னை கைவிடாத என் பிள்ளைகளுக்காக மட்டுமே நான் துணை இருப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எதனால் தெரியுமா? என்னை நம்பிய பிள்ளைகள் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்களும் சோதனைகளும் துன்பங்களும் வந்திருந்தாலும் அதை ஒரு நாளும் அவர்கள் விட்டுவிட மாட்டார்கள். ஒரு பொழுதும் அவர்கள் என்னை விட்டு கொடுக்க மாட்டார்கள். நம் தாய் கஷ்டத்தை கொடுத்தால் அதில் ஒரு நியாயம் இருக்கும் என்று என் பிள்ளைகள் எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட என் பிள்ளைகளை நான் நிச்சயமாக விட்டுவிட முடியுமா? என் பிள்ளைகளை ஒருபோதும் நான் இந்த வாழ்க்கையை விட்டு விலக்கி வைக்க முடியுமா? என்ன நடந்தாலும் அதை எல்லாமும் ஒவ்வொன்றாக நான் சரி செய்து கொடுக்க வேண்டிய நேரம் இது. ஒவ்வொன்றாக இவை எல்லாமும் நான் புரிய வைக்க வேண்டிய நேரம் இது என்பதனை நீ மறக்காதே. உன் தாயானவள் நான் இருக்கும் பொழுதும் நான் இருக்கும் பொழுதும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் இவை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் நாம் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் நம்மை சுற்றி வரும் ஒவ்வொரு உண்மைகளுக்கும் நாம் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்ன நடந்து விட்டது என்பதனை எல்லாமும் நான் தெரிந்தும் புரிந்தும் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உன்னோடு உணர்ந்தும் உனக்கென நான் சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறேன். என்னவாகி விட்டது இந்த வாழ்க்கை என்று என் பிள்ளை நினைத்து கலங்கும்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சரியாக என் குழந்தைக்கு சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறேன் அல்லவா? இது போன்ற நிலைகளை எல்லாமும் நீ உணர்ந்து விட்டால், இது போன்ற உண்மைகளை எல்லாமும் நீ புரிந்து கொண்டால், உன் தாய் சொல்வது நிச்சயமாக உனக்கு என்றும் உன் மனதிற்குள் தெளிவாக நின்று கொண்டே இருக்கும். உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ தெளிவடைந்து விடுவாய். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என்ன நடக்கப் போகிறது என்பதனை எல்லாமும் கடந்து உனக்காக நீ வாழ வேண்டிய நேரம். உன் வீட்டிற்கு வருகின்றவர்களுக்கு நீ யாரிடமும் அனுமதி பெற வேண்டும் என்ற அவசியமில்லை. அவர்களுக்கு நீ செய்யக்கூடிய நல்ல விஷயத்தை சரியான நேரத்தில் செய்து விட்டாலே போதும். அவர்களுக்கு நீ செய்ய நினைக்கின்ற விஷயத்தை சரியான நேரத்தில் செய்து முடித்து விட்டாலே அது போதும். இந்த வராகியானவள் உன் முன்னால் நிற்கும் இந்த நாட்களிலும், உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரங்களிலும் எதையும் உனக்கு சரி என்றும் தவறென்றும் முழுக்க கவனமாக எடுத்துச் சொல்கின்றவள் அல்லவா? உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களில் இருக்கும் உண்மைகளையும் உனக்கு தெளிவாக்கி கொடுப்பவள் அல்லவா? நாளைய தினம் அப்படி உன் வீட்டு வாசலுக்கு வரக்கூடியவர் யாரென்று தெரிந்து கொள்ள என் பிள்ளையின் மனது துடிக்கிறதல்லவா? அதை சொல்லத்தானே நான் வந்திருக்கிறேன். அதை என்னவென்று உனக்கு சொல்லிவிடத்தானே உன் அம்மா நான் வந்திருக்கிறேன். எந்த இடத்திலும் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நாம் சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரமும் எந்த நேரமும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியான ஒன்றை நிச்சயமாக சொல்லும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு நான் இருப்பது போல உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உன்னிடத்தில் நின்று நான் சொல்ல நினைப்பதை நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். வயதான ஒரு ஆணும் பெண்ணும் எதற்கு நாளை உன் வீடு தேடி வருகிறார்கள் தெரியுமா? தண்ணீரை மட்டும் கேட்பதற்கான அவசியம் நாளைய பொழுது அமாவாசையினுடைய பொழுதல்லவா?
அமாவாசையினுடைய விடியல் பொழுது என்பது முன்னோர்கள் நம் வீட்டை தேடி வருகின்ற நேரம் அல்லவா? முன்னோர்கள் உன்னை தேடி வருகின்ற நேரத்தில் நிச்சயமாக ஒவ்வொரு விஷயங்களையும் கவனமாகத்தான் நீ செய்ய வேண்டும். ஏனென்றால் தாகம் என்று உன்னிடத்தில் தண்ணீர் கேட்டு வருகிறார்கள் என்றால் அதற்கு என்ன அர்த்தம்? நாளை முன்னோர்களுக்கு நீ ஒரு சொம்பு தண்ணீரையாவது வைக்க வேண்டும் என்பதுதான் அர்த்தம். இவர்கள் மனதார உன் வீட்டு வாசலில் நின்று உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை கேட்பதற்காக நிற்கும் பொழுதும் உனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்க வரும் பொழுதும் சரி, அந்த நேரத்தில் இவர்களின் மீது நீ முழுமையான எண்ணம் கொண்டு உன்னை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், ஏது வேண்டுமானாலும் நடக்கலாம். ஆனால் சில விஷயங்கள், சில உண்மைகளை நமக்கு சொல்லும் பொழுது அதை கட்டாயமாக நான் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை நிச்சயமாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நல்ல நாளில் நம்மை தேடி தெய்வம் வருகிறது எனும் பொழுது அதை நாம் எப்படி உணர்கிறோமோ அதுபோலத்தானே நம் முன்னோர்களினுடைய வருகையும். உனக்கு வேண்டுமானால் அவர்களை தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவர்களுக்கு உன்னை தெரியும் அல்லவா? அவர்கள் உன்னை தேடி வர காரணம் இருக்கிறதல்லவா? தன் வீட்டு பிள்ளைகள் தன்னுடைய வம்சத்தில் பிறந்த குழந்தைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் நினைப்பதில் ஒரு நியாயம் இருக்கிறதல்லவா? இதையெல்லாமும் நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் இதுபோன்ற நிலையில் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். தாய் சொல்வது போல இவர்கள் குலதெய்வம், இஷ்ட தெய்வம் இவர்களுக்கு அடுத்தபடியானவர்கள் அல்லவா? என் குழந்தையே, நாளைய பொழுது முழுக்க முழுக்க அமாவாசை நாள் என்பதனால் உன் வீட்டு வாசலில் கோலமிட வேண்டாம். உன்னுடைய முன்னோர்கள் சந்தோஷமாக உன் வீட்டிற்கு வருகை தந்து உன் குடும்பத்தில் நல்லதை நடத்த வேண்டும் என்று நினைக்கும் நேரம் அவர்களை நீ முழுக்க முழுக்க சரியாக நினைத்தால் போதும். அவர்களும் நீ அவர்களை நினைக்கிறாய் என்பதனை தெரிந்து கொண்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைவார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு நான் இருக்கும் பொழுது இனி எப்பொழுதும் உன்னை தொடரும் விஷயங்களை நினைத்து நீ சந்தோஷப்பட வேண்டுமே தவிர ஒருபோதும் நம்மை தேடி வருகின்றவர்களை வேறு வேலை இல்லையா, நாம் இவர்களுக்கு தண்ணீர் வைப்பதுதான் நம் வேலையா என்று நீ நினைத்திருக்க கூடாது. உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களோடு நான் எப்பொழுதும் உன்னை தேடி வருகின்ற நேரம் முழுக்க நீ இனியாவது எதையும் சரியாக புரிந்து கொள். இனியாவது எதையும் நீ கவனமாக தெரிந்து கொள். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க உன்னை சுற்றி இனி எப்பொழுதும் உனக்கு நல்ல விஷயங்கள் நடப்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உடனிருந்து உனக்கு ஒவ்வொன்றையும் நான் எடுத்துச் சொல்லும் பொழுது நீ அத்தனை விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நல்லது நடத்த என்றும் நான் உன்னை தொடர எப்பொழுதும் உனக்கான அன்பை கொடுக்க நான் வருவேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்லது நடக்கட்டும் என் பிள்ளைக்கு. நாளைய பொழுது அமாவாசை திதியில் நீ உன் வீடு தேடி வரும் முன்னோர்களை, அதாவது ஒருவேளை வயதானவர்கள் யாரும் வந்தால் அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கலாம். நான் சொல்வது போல தெரியாதவர்களாக இருந்தால் வெளியில் வைத்தே தண்ணீர் கொடுத்து அனுப்பிவிடு.
உனக்கு நன்கு தெரிந்தவர்களாக இருந்தால் உன்னுடைய வீட்டிற்குள் நீ வரவழைக்கலாம், தவறு கிடையாது. அதே நேரம் என் குழந்தையே, உன்னுடைய முன்னோர்களினுடைய புகைப்படத்திற்கு முன்னால் நீ தண்ணீர் வைக்க மறக்காதே. புகைப்படமே இல்லை என்றாலும் பரவாயில்லை, அவர்களை மனதார நினைத்து உன் வீட்டு சமையலறையில் ஒரு சொம்பு நீரை நீ வைத்து விட்டால் போதும். நிச்சயமாக உனக்கு எல்லா நிலையிலும் இவர்கள் உறுதுணையாக வந்து சேர்வார்கள். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.